கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஸ்தோத்திரம். ஜபத்தோடு ஆரம்பிக்கலாம். எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ நாங்கள் லெந்து காலத்தை ஏசப்பா நீர் எங்களுக்காக எங்கள் பாவத்திற்காக மரித்த அந்த வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ பாவங்கள், எங்களால் விட முடியாத எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது ஏசப்பா. உம்முடைய சத்தியத்தை அறிந்த நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இன்று பார்க்க போகும் இந்த சத்தியத்தையும் நீர் ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ லெந்து கால நாட்களுக்குள்ளே நம்ம இப்போ கடந்து கொண்டு சென்றிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்ம நிறைய காரியங்கள் நாம் யோசிப்போம்ல. நம்ம ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் மாம்சம் சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், நான் நிறைய காஸ்ட்லியான எந்த பொருளையும் நான் உபயோகிக்க மாட்டேன், அப்படி தன்னை வருத்தி கொள்வாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இந்த லெந்து நாட்களில் நாம் சில காரியங்களை விட்டு விடுவதற்கு பதிலாக நம்முடைய பழக்க வழக்கங்கள், எடுத்துக்காட்டாக ஒரு சிலர் கோபப்படுவாங்க, ஒரு சிலர் சின்ன விஷயந்தானே அப்படின்னு பொய் சொல்லுவாங்க, ஒரு சிலர் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள், மற்றவர்களுக்கு துரோகம் செய்வாங்க. அந்த காரியத்தெல்லாம் நம்ம விட்டு விடணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணலாம். நானும் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இந்த லெந்து காலத்தில் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் மார்க்கு 1 அதிகாரம் 14-15 வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பே அதுதான், மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இதில் பார்த்திங்கன்னா கர்த்தர் இதனுடைய வசனத்தின் சுருக்கம் என்னன்னாக்கா, தேவனுடைய ஆட்சி தொடங்கிவிட்டது. கர்த்தருடைய ஆட்சி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பூமியில் தொடங்கிவிட்டது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. நாம் மனந்திரும்பி விசுவாசத்தோடு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும்னா, ஏன்னா நம்மளுடைய அல்டிமேட் கோலே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, நாம் பாவம் தொடர்பான அந்த தவறான பாதையை விட்டு மனந்திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்ம எல்லாரிடத்துலையும் அதை தான் எதிர்பார்க்குறாரு. எந்த சிறு தவறான செயல்கள் இருந்தாலும் நம்ம அதற்காக மனந்திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவில் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு, வேறு எந்த பலியிலையோ ரத்தம் சிந்துதலையோ கிடையாது. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக ஒரே ஒரு தரம் ரத்தம் சிந்தினார், பலியானார். அதை நம்ம மறக்கக்கூடாது. மனந்திரும்புவதோடு மட்டுமல்லாமல் இயேசு சொன்ன அந்த நற்செய்தியை, அவர் கொண்டு வந்த நற்செய்தியை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மிக மிக அவசியமானது. இயேசுவின் மீட்பின் திட்டத்தின் தொடக்கத்தையும்
தேவ ராஜ்யத்தின் அருகாமையையும். மீட்பின் திட்டம்னா என்ன? ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தன்னுடைய சொந்த குமாரனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அருகில் இருக்கிறது, அதை அறிவிக்கிறது. முதலாவதாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா சூழல். இது எந்த மாதிரி ஒரு சூழலில் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே யோவான் ஸ்நானகனை பற்றி தெரியும். அவர் இந்த மார்க் 1வது அதிகாரம் முதல்லலாம் பார்த்திங்கன்னாக்கா யோவானுடைய அவன் எப்படி இருந்தான், குணாதிசயங்கள், அவனுடைய உடை எப்படி இருந்தது. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போ அவன் சொல்லுவான், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்து வந்தான். அவரை என்ன பண்ணாங்கன்னாக்கா சிறையில் அடைத்தார்கள் யோவான் ஸ்நானகனை. ஏன்னா அவர் பிரசங்கித்து வந்த காரியம், உங்கள் பாவத்தை நீங்கள் விட்டு விடணும்னு சொல்கிறாரு பாரு. ஏன் அந்த காலத்தில் ஏரோது ராஜா தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு தகாத உறவு வைத்து கொண்டார். அதை அவர் எச்சரித்த பொழுது அங்கே பார்த்திங்கன்னா அவன் சிறையில் வைக்கப்படுகிறான். அது விரும்பலை அவங்க. நம்ம கூட நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில், தவறான காரியத்தில் ஈடுபடும் பொழுது நம்மக்கிட்ட யாராவது எச்சரித்தாலோ சொன்னாலோ நம்மளுக்கு பிடிக்காதில்ல. ஒன்று அவங்க விட்டு விலகி போயிடுவோம், இல்லை பேசாமல் இருந்துருவோம், இல்லைன்னா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இங்கே ஏரோது ராஜா செய்கிறாரு. ஆனால் யோவான் அதற்காக சிறையில் அடைக்கப்படுகிறான். அப்போது பார்த்திங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்போ அவர் சொல்கிறார் பாரு, காலம் நிறைவேறிற்று, இனி காலம் செல்லாது. பழைய காலம் நிறைவேறிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்களால் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. தேவனுடைய ஆட்சியானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பூமியில் தொடங்கிவிட்டது என்பதை அவர் எச்சரிக்கிறார். மனந்திரும்பி சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்திய வசனமானது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது நம்ம மறக்கவே கூடாது. இந்த சத்திய வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதில் நம்ம ஒன்றும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இது அத்தனையும் உண்மை. அதில் நம்ம சந்தேகப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், புற மதத்தினர் நிறைய ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். அங்கே கற்சிலைகள், மனிதனால் உருவாக்கப்பட்ட கற்சிலைகள் தான் காணப்படுகிறது. அப்போது ஒரு ஆள் தான் அந்த சிலையை உருவாக்குறான். அந்த சிலையை உருவாக்கின உடனே அந்த சிலை தெய்வமாக மாறுகிறது. அந்த சிற்பியோ சாதாரண மனிதனாக அந்த கோயிலுக்கு வெளியில் தான் அவன் அந்த சிலையை வணங்குகின்றான். ஸோ அப்படி ஒரு வித்தியாசமுள்ள கர்த்தர் நம்ம கர்த்தர் கிடையாது. வித்தியாசமுள்ள அப்படின்னா பணம் நிறைந்தவர்களுக்கு ஒருவாறாக காட்சியளிப்பதோ இல்லை தரிசனம் பெறுவதோ, பணம் இல்லாதவர்களுக்கு வேறு மாதிரி தரிசனம் பெறுவதோ கிடையாது. யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் கிடையாது. படித்தவன், படிக்காதவன், வலியவன், அதுக்கப்புறமா பலன் குன்றியவன் எதுவுமே கிடையாது. அவருடைய பார்வையில் எல்லாரும் சமம். அதனால தான் அவர் பொதுவாக எச்சரிக்கிறாரு, காலம் நிறைவேறிற்று. நம்ம இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சமீப காலமாக. ஏன்னா நாம் கடைசி காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த லெந்து காலத்தில் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா பிரச்சனைக்குரிய போராட்டம் நிறைந்த எல்லா விதமான வழியையும் விட்டு விலக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் முடியும்.
நம்ம சில நேரங்களில் யோசிப்போம், சில காரியங்களை நம்மளால் விடவே முடியாது. நம்ம அது நம்மளுடைய மனதுக்கு பிரியமானதாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன யோசிப்போம், நம்மளை நாமளே சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நான் எதுவும் செய்யலையே, இதில் என்ன நான் தவறு செஞ்சிட்டேன், சாதாரண ஒரு பொய் தானே சொன்னேன், சாதாரணமாக ஒரு பொருளை தானே எடுத்தேன் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம அது அருவருக்கப்பட்ட காரியமாக கருதப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது அவருக்கு பிரியமே கிடையாது. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பமாக கருதப்படுகிறது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இது எவ்வளோ பெரிய சத்தியம், எவ்வளோ பெரிய அர்த்தம் நிறைந்த வசனம். இதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க நாம் முயல வேண்டும். நம்ம நம்பிக்கை வைக்கணும், விசுவாசிக்கணும். அப்போ கண்டிப்பாக கர்த்தர் கிரியை செய்வார். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள். இதுலேயும் பாருங்க, உங்கள் பாவத்தை விட்டுடணும்னு தான் சொல்கிறாரு. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள். நம்ம இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிட்ருக்கோன்னு வச்சுங்களேன், அந்த காரியம் மூலமாக நம்மளுக்கு மனதில் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. அப்போ அதை விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளை அறியாமல் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் இங்கே குறிப்பிடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாம் மனம் மாறி இயேசுவிடம் திரும்பும்போது அவர் தரும் ஆவிக்குரிய இளைப்பாறுதலையும் மீட்பின் வருகையையும் வாக்குறுதி அளிக்கின்ற வசனமாக இருக்கிறது. நாம் மனம் மாறி இயேசுவிடம் திரும்பும் பொழுது அவர் தரும் ஆவிக்குரிய இளைப்பாறுதல், மீட்பரின் வருகை, இதை வாக்குறுதியாக அளிக்கின்ற வசனம் இது. அதுக்கப்புறமா நாம் மனம் திரும்பும் பொழுது, பாவம் மன்னிப்பு பெறும் பொழுது கர்த்தரிடமிருந்து நம்மளுக்கு ஒரு புத்துயிர், ஒரு ஆசீர்வாதம் நாம் பெறுகின்றோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை இது முன்னறிவிக்கின்றது. கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் காலம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரும் சமாதானத்தை இந்த வசனம் குறிக்கிறது. ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா, முதலாவதாக இந்த வசனத்தில் புத்துயிர் அளிக்கும் காலம், அதாவது பாவ மன்னிப்பு உண்டாகும் பொழுது என்ன நடக்கும்னாக்கா, ஆன்மீகத்தில் புத்துணர்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி மற்றும் அமைதி பெறுவீர்கள். நான் கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ பார்த்திங்கன்னா, சில பிள்ளைகள் சிறு சிறு தவறுகள் தான் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பொய் சொல்லுவாங்க, இல்லைன்னா மாற்றி மாற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி அவர்கள் வயதுக்குரிய சில தவறை தான் செய்வாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் உண்மையை பேச கற்றுக்குங்க. அப்போ பாருங்கள், அந்த உண்மையை சொல்கிறப்போ உங்கள் மனதில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அதை மறைக்கிறதுக்கு நம்ம இன்னொரு பொய்யை சொல்லுவோம். அப்படியே அதை வளர்ந்து கொண்டே போகும். கடைசியில் அது வேறு எதுலையாவது கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு காரியம் என்ன மோசமான காரியமாக இருந்தாலும் உண்மை சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பாவ காரியமாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும்னா, அதை விட்டுவிட முயற்சிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்மாவில், ஆன்மீகத்தில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு அமைதி கிடைக்கும், சமாதானம் இருக்கும். ரெண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அது இது குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்திய மெசியாவாக
தேவன் மீண்டும் அவரை அனுப்புவார். ஏன்னா முதல் தடவை வந்தார், நம்ம பாவம் பெருகினதை கண்டார், அதனால் அவரையே ஒப்பு கொடுத்தாரு. இதில் பார்த்திங்கனாக்கா யோவான் 3:16 சொல்லியிருப்பார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகுக்கு தந்தருளினார்னு. ஏன் கொடுத்தாரு? நம்மளை அந்த அளவு அதிகமாக நேசித்தார். நம்ம என்ன தவறான பாதையில் சென்றாலோ இல்லை அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அதிகமாக நேசித்ததுனால, அன்பு செய்ததுனால அவர் என்ன செஞ்சாருனாக்கா நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக அந்த கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் போர் சேவர்களால் கேலி பண்ணாங்க, அவரை ஆணிகளால் அறைந்தாங்க, முள்முடி சூட்டினார்கள், வாரினால் அடித்தார்கள். அதெல்லாம் யோசித்து பாருங்கள். நம்மளை யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன சும்மா தட்டினாலோ இல்லை அடித்தாலோ நம்மளுக்கு பிடிக்குமா? உடனே அதுக்காக நம்ம துக்கப்படுறோம். அதை 10 பேர்கிட்ட சொல்லுவோம். அவங்கள எப்படியாவது நம்ம அவமானப்படுத்தினோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அத்தனை நிகழ்வுகளையும் பொறுமையாக சகித்து கொண்டார். அந்த பொறுமை நம்மளுக்கு இருக்கணும். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பதை இந்த வசனம் குறிக்கிறது. அதுக்கப்புறமா மன்னிப்பு மற்றும் ஆசீர்வாதம். நாம் மனம் திரும்புவதன் மூலம் ஆசீர்வாதம் காலம் வருகிறது. நம்ம எப்போ ஒரு பாவமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள அதை நாம் தேட முயற்சிக்கும் பொழுது நம்மிடையே ஆசீர்வாதம் பெருகும். எப்பவுமே நம்ம பாவத்தை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மன்னிப்பு பெற்று ஒப்புரவாகி அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மனதில் ஒரு சமாதானம் இருக்கும். அப்பத்துலேருந்து நம்ம வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக காணப்படும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா பரிசுத்த வேதாகம வசனம், ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளுவார், நமக்காக ஏற்படுத்திய இயேசு கிறிஸ்துவை மெசியாவை அனுப்புவார் என்பதை இந்த வசனம் குறிக்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம்? மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். நம்ம மனம் திரும்புவதோடு மட்டுமல்லாமல் அதை சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதில் உறுதியாக நிற்க வேண்டும். நான் பைபிள் காலேஜில் படிக்கிறப்போ எங்களுக்கு நிறையா எப்படி அன்பிலீவர்ஸ் அப்படின்னா விசுவாசம் இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் சபையில் சேர்க்கப்படுறதை பற்றி சொல்லுவாங்க. அப்போ நான் சமீப காலமாக ஒருத்தர் எங்கிட்ட பேசினார். அப்படின்னா அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்தார். அப்போ அவர் சொன்னார், நான் இந்த சபையில் ஒரு அங்கத்தினராக நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி சபைக்கு புதிதாக வருகிறவர்களை அவங்க எந்த சபையில் இதுக்கு முன்னாடி இருந்தாங்களோ அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டு, அவர் அவர் பெயர், அவர் இந்த ஊர், அவர் இங்கே இந்த சபையின் அங்கத்தினர், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு கடிதமோ இல்லை சர்டிஃபிகேட்டோ தருவாங்க. அதன் அடிப்படையில் அங்கே இருக்கும் அந்த சபையில் இருக்கிற போதகர் அவரை சேர்த்துக்கொள்வார். அதுக்கப்புறமா அவங்களுக்கு மாதம் மாதம் இல்லை வாரம் வாரம் என்னென்ன சபை நிகழ்வுகள் நடக்கின்றதோ அதெல்லாம் தெரியப்படுத்துவாங்க. அவங்களும் கலந்துக்குவாங்க. அதுதான் நடைமுறை வழக்கம். ஆனால் நான் என்ன இப்போ புதிதாக கேள்விப்பட்டேன்னாக்கா, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நாங்கள் 1 மாதம் 2 மாதம் உங்களை அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களை அங்கத்தினராக சேர்த்துக்கொள்ளும். அது எனக்கு
ஏன்னா கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ஆனால் ரட்சிப்பு பெற்றவர்களாக இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இல்லை ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. ஒரு விசுவாசி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றலாகி வருகிறார். அவரை நம்ம சபையில் சேர்த்து கொள்ளணும். அப்போ நம்ம அவங்கள சோதித்து தான் சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா சத்திய வசனம் என்ன சொல்லுகிறதுனா, விசுவாசிகளை நாம் சத்தியத்தை போதித்து அவர்களை சபைக்குள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் சபை பெருகும். அப்படி சேர்த்து கொண்ட விசுவாசிகள் கர்த்தரை விட்டு பின்வாங்காத மாதிரி நம்ம பார்த்து கொள்ளணும். அப்போது அவங்களுக்கு சபையில் நடக்கின்ற எல்லா மீட்டிங்கு, எல்லா நிகழ்வுகள், சத்தியத்தை போதிக்கின்ற கூட்டங்கள், இதில் எல்லாத்துலேயும் பங்கு பெற வைக்கும் பொழுது தான் சத்தியம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். அப்படி தான் புதிய விசுவாசிகளை நம்ம சபைக்குள்ளே சேர்த்து பிலீவர்ஸ் அந்த விசுவாசிகள் சபையில் பெருக வேண்டும். அவர்கள் சத்தியத்தை அறிந்த பிறகு மற்றவர்களுக்கு போய் சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் கர்த்தருக்குள்ள மற்றவர்களை வழி நடத்த வேண்டும். இப்படி தான் நம்ம இருக்கணும். ஒருத்தரை இல்லை நான் பார்ப்பேன், நீ நல்லவனாக இருந்தால் சேர்த்துக்குவேன், நீ கெட்டவனாக இருந்தால் உன்னை சேர்க்க மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நோயாளிகளுக்கு தான் மருத்துவர் தேவை. அப்படின்னா பாவிகளை ரட்சிக்க தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் ஒழிய, பரிசேயர் சொல்லுவாங்க, நாங்கள் நல்லவங்க, நாங்கள் இந்த மாதிரி கர்த்தர் சொல்கிற அத்தனை ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பின்பற்றுறோம். அப்போ சொல்லுவார், பாவிகளை ரட்சிக்க தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்றாரு. அப்போ நம்ம சபைக்குள்ள பிற மதத்தினரோ இல்லை அவிசுவாசிகளோ வரும்பொழுது அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி விசுவாசிகளாக அவர்களை மாற்றி அந்த சபையில் அவங்கள எல்லா காரியத்திலும் பங்கு பெற செய்து அந்த சத்தியத்தை போதித்து அதில் அவர்கள் உறுதியாக பற்றி கொண்டு அதில் வளர கிருபை தரணும். அதில் வளர அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவங்க உடனே ஐயோ இந்த சபைக்கு போனால் இவங்க என்னை சரியாக ட்ரீட் பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அதனால் அந்த சபையை விட்டு நான் வெளியில் போகிறேன், இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது அப்படின்னு பின்வாங்கி போகிற மாதிரி நம்ம சபையை நடத்தவே கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, மனந்திரும்புதலுக்கு ஏற்ற வழியை அமைத்து தர வேண்டும். அந்த பாவம் மன்னிப்பு அவர்கள் பெற்றவர்களாக கர்த்தருடைய சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். அவிசுவாசிகளாக மாறுவதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்கவே கூடாது. ஏன்னா எத்தனையோ மிஷினரிகளை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா தனக்கு இருந்த அந்த பணத்தையோ தன்னுடைய உடைமைகளையோ தன்னுடைய எல்லா பொருட்களையும் சுயநலம் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்திற்காக செலவு செய்தார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், சத்தியத்தை அறிவித்தார்கள், ஊர் ஊராக சென்று அந்த மக்களுடைய தேவைகளை சந்தித்தார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மேல் விழுந்த கடமை. மத்தேயு 28 கூறியிருக்கிறது போல் 18, 19, 20 நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவங்கள சீஷர் ஆக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க சபையில் சேர்க்கப்படுவார்கள். அது நம்மேல் விழுந்த கடமை. அதை தான் நம்ம செய்யணும். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்மிடத்தில் ஏதாவது குறை குற்றங்கள் இருந்தால் நம்மளும் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை பண்ணி அதை விட்டு சத்திய வசனத்தை சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம்னா எப்படி இருக்கணும்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அறியப்படுகின்றார். அவருக்கு 100 வயது வரைக்கும் குழந்தை கிடையாது. அப்பொழுது சாராளுக்கு வயது 90. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்கிறாரு. அவர் விசுவாசித்தார், சாராளும் அதை விசுவாசித்தாள். அதனால தான் அவர்கள் 2 பேரும் விசுவாச வீரர்களின் பட்டியல் எபிரேயர் 11 இருக்குது. அதில் அவர்களுடைய பெயர் அங்கே காணப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதே மாதிரி ஒரு மகனை கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ உன் வீட்டையும் உன் ஜனத்தையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் காண்பிக்கும் இடத்துக்கு போனார். அவர் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போனார்.
இல்லை நான் சொந்தக்காரங்களை கூட்டிக்கிறேன், இவங்கள சேர்த்துக்கிறேன், அவங்கள சேர்த்துக்கிறேன், இல்லை, உடனே கீழ்ப்படிந்தார். ஸோ விசுவாசத்தின் தந்தை என அறியப்பட்ட அப்ரஹாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நம்மளும் அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசித்து மனந்திரும்பி நாம் வாழும்பொழுது நம்மளறியாமல் ஒரு சமாதானம், அந்த சமாதானம் எப்படின்னாக்கா மனசு அவ்வளோ லேசாக இருக்கும். நீங்கள் எப்பயாவது அதை அனுபவிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறப்போ சங்கீதக்காரன் சொல்லியிருப்பது போல் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் மனம் மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சி இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கலைன்னா இனிமேல் யோசித்து பாருங்களேன். கர்த்தரோடு நம்ம வாழும் பொழுது நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், மனம் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு இடத்துலையும் கர்த்தர் நமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார். சில நேரங்களில் நாம் செய்கின்ற காரியம் தவறானதா, இல்லை கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா, இல்லை நல்லதானே தெரியாத நேரத்தில் அவர் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நம்மளை வழி நடத்துவார். ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய பார்வையில் நாம் தூய்மையானவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும், கர்த்தருடைய 2ஆம் வருகையை நாம் சந்திக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு 10 கன்னிகைகள் கதை தெரியும். 5 கன்னிகைகள் புத்திசாலிகளாக இருந்தார்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். புத்திசாலிகள் என்றால் இந்த இடத்துல அவர்கள் எண்ணெயோடு தயாராக இருந்தார்கள். மணவாளன் வரும்பொழுது அவர்கள் மணவாளனோடு அந்த கல்யாண விருந்துக்கு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் எண்ணெய் இல்லாமல் கடத்தருக்கு ஓடிப்போன அந்த 5 கன்னிகைகளும் விடுபட்டார்கள். ஸோ பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய எல்லா விதமான கெட்ட பாவ வாழ்க்கையை விட்டு அவரிடத்தில் மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்தால் கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் பொழுது நாம் மற்ற பரிசுத்தவான்களோடு மற்றவர்களோடு பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவோம். நாம் மட்டும் சுயநலமாக இல்லாமல் மற்றவர்களும் கர்த்தரோடு பயணிக்க வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஆத்தும பாரத்தோடு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த தலைப்பு மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் கண்டிப்பாக நிறைய காரியங்களில் நமக்கு ஒரு துணையாக, ஒரு வழிகாட்டியாக, நமக்கு ஒரு ஒற்ற நண்பனாக எல்லா காரியத்தையும் நமக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கான யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த லெந்து காலத்தில் நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வது, நம்மளுக்கான பணத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்வது, நம்முடைய தாளந்துகளை மற்றவர்களுக்காக உபயோகப்படுத்துவது, அதுக்கப்புறமா கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியை விட்டு விலகுவது, இந்த மாதிரி காரியத்திலெல்லாம் நம்ம இந்த லெந்து காலத்தில் செய்யணும். நம்ம சுய வெறுப்புனாக்கா மாம்சத்தை விட்டுறது, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உபவாசம் இருக்கிறது, அதெல்லாம் கர்த்தரை எதிர்பார்க்கலை. நம்ம மனதை தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறாரு. நம்ம கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? ஸோ இனி வரும் காலங்களில் நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் பாடுபட வேண்டும். ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இது இந்த லெந்து நாட்களில் ஏசப்பா உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் மனந்திரும்பி உம்முடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இசப்பா, எத்தனையோ பாவ வாழ்க்கையிலிருந்து, போராட்டமான பிரச்சனை நிறைந்த இந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனந்திரும்ப வேண்டும் ஆண்டவரே. இசப்பா, அதற்காக பிரயாசப்படும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு எங்களை நீர் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துமாறு இயேசப்பா உம்மை கேட்கிறோம் ஆண்டவரே.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். அவர்களுக்கு ஏசப்பா என்ன குறை, என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன போராட்டம், என்ன பாவம் என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, கர்த்தர் தாமே நீர் அவர்களோடு பேசி அவர்கள் மனந்திரும்புவதற்கு நீர் ஒரு வழியை வகுத்தரலும் கர்த்தாவே. ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும் கர்த்தாவே. உம்முடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து அதன்படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமீன்.